ஹலோ மக்களே! வெல்கம் டு மை ஃபேமிலி, ஹோம் அண்ட் டு மை வீடியோ. இப்போ நாங்க எங்க போயிட்டுருக்கோம்னு பார்க்குறீங்களா? தாராவ தான் கூப்பிட்டுட்டு வர போயிருக்கோம். தாரா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவ என்னோட பொண்ணு. ப்ளே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அவள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஸ்கூல் கிட்ட போனோம். யூசுவலி காலையில அவள வந்துட்டு ட்ராப் பண்ண முடியாது. நாங்க லேட்டா ஏஞ்சிக்கிறதுனால ஏன் லேட்டுனா, நாங்க நைட் ஷிஃப்ட் பண்றோம். ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு லேட்டா ஏஞ்சிக்கிறதுனால, அட்லீஸ்ட் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தாராவ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். பட் நடுவுல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர பார்த்தோம். ஸோ தாரா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தனால, நாங்க ஐஸ்கிரீம் பார்லர்ல ஸ்டாப் பண்ணி, அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தோம். இவளுக்கு ஒரு 3 நாள் முன்ன வந்துட்டு பயங்கரமான கோல்டு. ஸோ அவளுக்கு எல்லா ஜங்க் ஃபுட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். 3 நாள் தான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால சரி பாவம் பொண்ணு ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம். நாங்க வாங்கி தரலனாலும் ஈவினிங் அவங்க தாத்தா கிட்ட வந்துட்டு எப்படியாவது பேசி அந்த ஐஸ்கிரீமை வாங்கிடுவா. அதுக்கு வி தாட் ஓகே லெட்ஸ் கெட் இட்ன்னு அவளுக்கு வாங்கி தந்தோம். தாராக்கு ஐஸ்கிரீம்னா பயங்கர இஷ்டம். ஒரு வாய் யார் கேட்டாலும் குடுக்க மாட்டா. ஏதாவது ரீசன் சொல்லிட்டு ஃபுல்லா அவளே சாப்பிட்டுடுவா. அவங்க தாத்தா கூட அவ கீழ போனாலும் கடைக்கு பால் வாங்குறதுக்கு அங்கேயே ஐஸ்கிரீம வாங்கி கடைக்கிட்டயே சாப்பிட்டு வந்துடுவா. இல்லன்னா இங்க யாராவது பார்த்தா கேட்டுடுவோம். இல்ல எல்லாருக்கும் ஷேர் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவ கடையிலேயே சாப்பிட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனே அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவா. ஸோ அவ்ளோ இஷ்டம் தாராக்கு ஐஸ்கிரீம்னா யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டா. നമുക്ക് കുറച്ച് பல மணி நேரம் கெஞ்சினதுக்கு அப்புறமா கடைசியில ஒரு வாய் ஐஸ்கிரீம் குடுத்தா. ஏன்னா, அவளுக்கு தெரியும் அவ இப்போ குடுக்கலன்னா நான் மொத்தமா புடுங்கிடுவேன்னு சொல்லிட்டு. அதனால சரி குடுத்துடுவோம் ஒரு வாயின்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு இங்க என் கூட ஆடிட்டு இருந்தா. மெஸ்ஸிக்கு வீடியோ எடுத்தாங்க. என்ன தரக்குட்டி பண்றீங்க? பேப்பர் பேப்பர் அப்படி கிழிச்சிங்க போட்டீங்கன்னா திட்டுவாங்க. தாரா கலீஸ் பண்ணாத அப்படி. தாரா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் பண்ணுறது என்னன்னா, அவ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகுறது தான். அதே ட்ரெஸ்ல இருந்தான்னா கண்டிப்பாக அதை டர்ட்டி பண்ணிடுவா. அதனால ஃபஸ்ட்டு அவளுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுடுவோம். நாங்கள் லேட்டாக ஏஞ்சிக்கிறதுனால நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் தாராவை பிக்கப் பண்ண போயிடுவோம். அதனால இப்போ வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி அவள் கூட கொஞ்சம் ஸ்கூலில் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகணும். அம்மா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாதி சமையல முடிச்சுட்டு இருந்தாங்க. பாதி இல்ல ஆல்மோஸ்ட் 90% முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் தாராக்கு வந்துட்டு நல்ல ஸ்மாஷ் பண்ண ரைஸு, பொட்டேட்டோ அதுக்கப்புறம் தாலெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சிக்கன் கறியை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரைஸும் வச்சுட்டு இருந்தாங்க. வெறும் சப்பாத்தி தான் பெண்டிங் இருந்துச்சு. இப்போ அத நான் பண்ணிட்டுருக்கேன். தாராக்கு பிடிக்காத எங்களுக்கு பயங்கர கஷ்டமான டாஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவளோட நெயில்ஸை கட் பண்ணுறது தான். எப்போ பார்த்தாலும் இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரகளையே வீட்ல ஆகும். ஸோ இந்த வாட்டி டைவர்ட் பண்ணுறதுக்கு மாஷா பியரை வச்சுட்டு, அந்த பக்கம் நெயில் கட்டர் யூஸ் பண்ணாத இன்னொரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் நெயில் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்க பார்க்குறது நாங்க டெய்லி பேசிஸ்ல கஷ்டப்படுற ஒரு டாஸ்க். அவளோட அம்மம்மா வந்துட்டு எவ்வளோ நல்லா சாப்பாடுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, தால் போட்டு நல்லா பயங்கரமா சாஃப்ட்டா குக் பண்ணி ரெடி பண்ணி குடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. பட் சாப்பாடு வேணாம் சிக்கன் தான் வேணும்னு ஆரம்பிச்சுட்டா. டெய்லி இதே தான். ஒழுங்கா சாப்பிட மாட்டா. பட் ஸ்நாக்ஸ்லாம் ரெடியா இருப்பா சாப்பிட்றதுக்கு. தாராவோட ஃபேவரட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால். பால் இல்லாம அவனால இருக்க முடியாது. 5 வேளையில 6 வேளையும் பால் குடிச்சிட்டு பாலிலேயே உயிர் வாழ்வா. ஸோ இப்போ வந்துட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பாலு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பால வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கு தூக்கமும் வந்துருச்சு. காலையிலேயே எந்திச்சு ஸ்கூலுக்கு போறா இல்லைங்களா? ஸோ தூக்கம் வந்ததுனால சாப்பாடு வேணாம். அந்த இரிட்டேஷன் மோட்ல இருக்கா. ஸோ பாலே குடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். பால் குடுத்து இப்போ படுக்க வச்சுட்டோம்னா, சாயங்காலம் வந்துட்டு ஏஞ்சானா கொஞ்சம் ஏதாவது லைட்டா சாப்பிட குடுத்தா சாப்பிட்டுட்டு ஆடிட்டு வந்து படிக்கலாம் மாட்டா. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இன்னும் அந்த ஜோனுக்குள்ள அவ போல. ஆட்டெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து வீட்ல கொஞ்சம் ஆட்ட ஆடிட்டு டயர்ட் ஆனோனே தூங்கிடுவா இந்த மாதிரி. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00 நான் சொன்ன மாதிரி அவள் தூக்கம் வந்ததுனால தான் அவ்வளோ கிரிக்கிரியா இருந்தா. பட் இப்போ பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஸோ நாங்களும் வந்துட்டு இவ தூங்கிட்டா கொஞ்சம் நாங்களும் எங்கள் லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து நானும் அண்ணிலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னடா கிச்சனில் நின்று சாப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய வேலை. அந்த வேலையை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சாலே டென்ஷனாக இருக்குது.
அதனால 2 பேரும் மடமடன்னு சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்க்க போவேன். அனில் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அவருக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டுன்றதுனால ஏந்திச்சு ரெடி ஆகி வேலைக்கு போவார் அதுக்கப்புறம். இவங்கள பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. எவ்ளோ அழகா தூங்குறாங்க. ஸோ என்னால தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தத்தோட இப்போ என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் க்ளோதிங் ஸ்டோர் ரன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் தான் பண்ணி ஆகணும். அங்கே இங்கே அனில் சப்போர்ட் பண்ணுவார். பட் 90% ஆஃப் த ஒர்க் நான் தான் பண்ணி ஆகணும்னு இருந்தாலும் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ வீடியோஸை எடுத்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாவில் போடுறது இந்த வேலைலாம் நான் தான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு வெப்சைட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெப்சைட்லேயும் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். நாட் எ ஈஸி டாஸ்க். இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதணும், வெப்சைட்டில் ப்ராடக்ட் இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ இது நல்ல டைமே எடுக்கும். எல்லா இடத்துலையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு 2-3 ஹவர் ஸ்ட்ராங்காக வந்துட்டு போயிடும். ஸோ இப்படி தான் என்னோடய ஆஃப்டர்நூன் டைம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இருக்கும். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். தாரா ஏஞ்சிட்டா அவங்க அப்பாவும் வந்துட்டு ரெடியாக போயாச்சு. பிகாஸ் அவரும் வேலைக்கு போகணும். இப்போ தாரா ஏஞ்சோடனே சாப்பிட்ற இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா மேங்கோவில் செய்யப்பட்டது. இது என் தம்பி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணால் மேங்கோ புட்டிங். ஸோ சூப்பராக வந்துருக்கு. தாராக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக இப்போது ஆயிடுச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. தாரா உன் ட்ரெஸ் எடு கீழேருந்து. ஏடா அதுதான். ஆ இங்கே இங்கே கொடு, இங்கே கொடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பூவா மாத்திரம் சாப்பிடாது. ஓ என்ன சாப்பிட்டு முடியும். உட்காந்து படிக்கணும் கொஞ்ச நேரம். ஊயலோ இல்லை உட்காந்து படிக்கணும். சாக்கோ பார்க்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா இந்த மனுஷ பையனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் ஏஞ்சிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பியும் சைடில் இந்த வேலை அந்த வேலைன்னு பார்க்குறோம். பசங்களோட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. பட் சாக்கோ பார்த்தீங்களா எவ்வளோ ரிலாக்ஸ்டாக, எவ்வளோ ஹாப்பி லைஃப், எந்த கவலையும் இல்லாத ஜாலியாக வந்துட்டு சாப்பிட்டானா தூங்கினானா அப்படின்னு இருக்கான். சாக்கோவை தாண்டி இப்படி வந்தால் சரி பால்கனிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பால்கனிக்கு வந்தேன். இதை செட் பண்ணும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டோடு பண்ணேன். செம்மையாக மெயின்டைன் பண்ணோன்னு பண்ணேன். பட் இப்போ டைமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லீவ்ஸும் அங்கே இங்கே விழுந்து பயங்கர டர்ட்டியாக இருக்குது. இது ஒரு நாள் டைம் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீக்கெண்டுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அம்மாக்கு ஒரு வாய். நான் அம்மா வாய்க்கு வரணும், உன் வாய்க்கு இல்லை. தேங்க்யூ. 5:30 ஆயிடுச்சு. அனில் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ 5:30 போனார்னா காலையில் 3:30 அவர் ஷிஃப்ட்டு முடியும். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே 4:30 ஆகிடும். என்னோடய ஷிஃப்ட்டு 7 to 4 o'clock. ஸோ 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு பெட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே 5 o'clock ஆகிடும். நெக்ஸ்ட்டு நாங்கள் எழுந்திக்கிறது 11:30. யூடியூப்க்கும் இன்ஸ்டாக்கும் நாங்கள் வீடியோஸ் எடுத்துட்டோம். பட் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இன்ட்ரெஸ்டே வரல. சரி தாரா கீழே அவங்க தாத்து கூட ஆட போயிருந்தா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குக்கு வந்தோம். இங்கே தாரா பண்ணுறதே அவள் சைஸுக்கும் ஹைட்டுக்கும் இல்லாத சம்மந்தமே இல்லாத சர்க்கஸ் தான் பண்ணின்னு இருப்பா. நிறையா வாட்டி கீழே உழுந்து மேலே உழுந்து ஏஞ்சி வருவா. ஆனாலும் பண்ணுற சர்க்கஸை பண்ணினே இருப்பா. பார்த்து பாரு மன்ஸ் பண்ணி இறங்கிட்ட. இப்போது டைம் ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ தாரா இன்னும் பார்க்கில் இருக்கா. ஸோ நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 7 o'clock லாகின் பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தாராவா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்கேன். பட் அவளுக்கு வர மூடே இல்லை. சரி அவளை பார்க்கில் விட்டுட்டு நான் வீட்டில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 7 o'clock அப்படி லாகின் பண்ணுவேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ until I see you in the next video, tata bye bye from Jivita.